ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இட்லி பேட்டர் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே இந்த மாதிரி அரிசிலாம் மில்லட்லாம் எடுக்கும்போது ஒரு கப்பு வந்து எடுத்துட்டு மீது அரை கப்பு உளுந்து அந்த மாதிரி 2 கப்பையும் முடிச்சிட வேண்டியதான். கம்மி குவான்டிட்டியில் தான் செஞ்சு பழக்கம். முறை வந்து வாரத்தில் 2 நாள் வந்து இட்லி, அப்புறம் லாஸ்ட் 2 நாள் இருக்கும். மிச்ச நாள் ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ வந்து அப்பா வந்து இட்லி தான் கேட்குறாங்க, தோசை கூட வேணாம்னு சொல்லும்போது இப்போ 6 நாள் இந்த மாதிரி தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. சரி, அப்போ வந்து கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியாக அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து எப்போ போல் வந்து எப்படி இட்லிக்கு 4:1 ரைஸ் எடுப்போம், அது மாதிரி வந்து 3 கப்பு வந்து நான் ரெட் ரைஸு, அப்புறம் 1 கப்பு இட்லி ரைஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சாப்பாடு ரைஸ் எடுத்துக்கலாம். நான் சாப்பாடு ரைஸ் எடுத்துட்டேன். அப்புறம் அரை கப்பு வந்து பச்சரிசி எடுத்துட்டு 1 கப்பு உளுந்து போட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவனையும் போட்டு ஊற வச்சுட்டு, எப்போ இட்லி தோசைக்கு எப்படியே ஆட்டுவோமோ அந்த மாதிரியே வந்து ஆட்டிட்டு 8 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு காலையில் வந்து இட்லி செய்ய ஊற்றிட்டேன். நல்லா சாஃப்டாகவே வரும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கூட வந்து கார சட்னியும் வச்சுருந்தேன். தோசையும் நல்லா மறுமணம் வரும், அதையும் ஊற்றிட்டு அப்படியே வந்து தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு.